நாய்கள் வளர்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படிப்பட்ட நாய்களை பற்றி எத்தனை பேருக்கு முழுசா தெரியும்? நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்ல தியோப்ரோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. ஆனா அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கு செட்டே ஆகாது. ஸோ மறந்து கூட சாக்லேட்ஸ் நாய்களுக்கு கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதனுடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கொடுங்க. மனிதர்களுடைய உடம்புக்குள்ள கேன்சர் உருவாகிறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா டாக்ஸ் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிடா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ள கேன்சர் செல்ஸ் எல்லாமே மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணும் நம்மளுடைய மூச்சு காத்து மூலமா. ஆனா அந்த மூச்சு காத்தை நாய்கள் சுவாசிக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள கேன்சர் இருக்குங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுமா. அண்ட் என்னதான் ஐடென்டிஃபை பண்ணாலும் அதனால வெளியில சொல்ல முடியாதுல. நாய்களுக்கு மனிதர்களை விட கேட்கும் திறன் 4 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட நாய்கள் பிறக்கும் போது காதை கேட்காம தான் பிறக்குது. நம்மள நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா 2012ல கலிபோர்னியால ஒரு நாயை மேயர் போஸ்டிங் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நாய்களுக்கு மனிதர்களை விட மோப்ப சக்தி அதிகம்னு சொல்லி தெரியும். ஆனா அதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் மடங்கு மனிதர்களை விட நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம்.